வந்து அநேக பெண்கள் வேதாகம பெண்களை குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நான் பேச போகிற வேதாகம பெண் பார்த்தீங்கன்னாக்க சமாரிய பெண். ஆனால் இவங்களுக்கு வந்து பேர் குறிப்பிடப்படவில்லை. அது நம்ம வேதாகமத்தில் பார்ப்போம். இப்போ யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 4-6 வசனங்கள். கலீலியாவுக்கு இயேசு சமாரியா வழியாக செல்ல வேண்டியிருந்தது. அவர் சமாரியாவில் உள்ள சிக்கீர் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோப்பு தன் மகன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்தில் அருகே அந்த ஊர் இருந்தது. யாக்கோப்பின் கிணறும் இருந்தது. பயணத்தில் களைப்பட்டிருந்ததால் இயேசு அந்த கிணற்று ஓரமாக இருந்தார். அப்போது ஏறக்குறைய நண்பகல். இயேசு வந்து கலீலியா வழியா போகும்போது எப்பவுமே நிறைய வாட்டி போயிருக்காரு அந்த வழியா. ஆனா வந்து இந்த வாட்டி போகும்போது மாத்திரம் தான் வந்து அந்த சிக்கீர் என்ற அந்த ஊர் பக்கத்துல வந்து அவர் அமர்றாரு. அப்ப எதுக்காக போய் அமர்றாருனாக்க அங்க இருக்கிற ஒரு சமாரியா பெண்ணை சந்திக்கிறதுக்காக தான் அவர் போறாரு. அவங்க வந்து அவங்களுக்குள்ள இருந்த அந்த சமாரியா பெண் எதுக்காக அங்க வராங்கன்னாக்க அவங்க வந்து எப்படி இருக்காங்கன்னாக்கா மற்றவர்கள் வந்து நம்மளை வந்து அவங்க வந்து வாழ்க்கை வந்து ஒரு மாறுபட்டான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனால வந்து மற்றவர்களுடைய ஏளனத்திற்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளானதுனால வந்து நம்மளை யாரும் பார்த்துடக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்றாங்கனாக்க அந்த உச்சி வெயில்ல தண்ணீர் எடுக்கிறதுக்காக அந்த கிணறு யாக்கோப்பு வெட்டின கிணற்று அருகில வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக அவங்க வராங்க. யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 8-9 வசனத்துல பார்த்தோம்னாக்க இயேசு சமாரியா பெண்ணிடம் குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். அசமாரிய பெண்ணோ அவரிடம், நீரோ யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. ஏன்னா அந்த காலத்துல வந்து யூதர்கள் வந்து சமாரியரோட பழகுவதில்லை இல்லையா. அதாவது அவங்களுடைய பாத்திரங்களை கூட அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்களாம். அந்த மாதிரி ஒரு அதை வந்து தீண்டு தகாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து புறக்கணிப்பாங்களாம். அதனால அவங்களுக்கு போக வேண்டிய ஊருக்கு கூட என்ன பண்ணுவாங்களாம், ஊரை சுற்றி போவாங்களாம். அதாவது பக்கத்துல இருக்க ஊருக்கு ஊரெல்லாம் சுத்திட்டு போய் அந்த ஊருக்கு போய் சேருவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். இது என்ன காரணம்னாக்க சமாரியாவில் வசிக்கும் இஸ்ராயலர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா புறஜாதியரோடு கலப்பு திருமணம் செய்து கொண்டு அவர்களின் உருவ வழிபாட்ட மதத்தை ஏற்றுக்கொண்டதுனால அவர்கள் வந்து அரை இனங்களாக கருதப்பட்டனர். அதனாலும் வந்து அந்த யூதர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா அவங்கள இகழ்ச்சிக்கு உள்ளாக்குற மாதிரி அவங்கள பார்ப்பாங்களாம். இது நம்ம வந்து 2 அரசர்கள் 17ஆம் அதிகாரத்துல 24-40 வசனங்களை நீங்க வீட்டுல போய் வாசித்து பார்த்தீங்கன்னா இது எதனால வந்து சமாரியர்களை வந்து வெறுத்தாங்க அப்படின்ற காரியங்கள் அதுல இருக்கும். அதே போல மார்க் நற்செய்தி 7:20-23 இந்த வசனங்களை நம்ம பார்க்குறோம்னா மனித உள்ளத்திலிருந்து வருகின்ற தீய எண்ணங்கள் தான் நமக்கு வந்து தீட்டுப்படுத்துது. ஆனா நம்ம மனுஷங்களை வெறுக்கக்கூடாது அப்படின்னு தான் கடவுள் இந்த இடத்துல நம்மளுக்கு வெளிப்படுத்துறாரு. அவங்களுடைய பாவங்களை நம்ம வெறுக்கணுமே ஒழிச்சு மனுஷங்களை வெறுக்கக்கூடாது. இதை வந்து கடவுள் இந்த இடத்துல நம்மளுக்கு காமிக்கிறாரு. திருத்தூதர் பணியில 10:28 நம்ம பார்த்தோம்னாக்கா பேதுரு வந்து அந்த கொர்நேலியா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கடவுள் அவருக்கு ஒரு தரிசனத்தை காப்பாரு. அது எப்படி காமிக்கிறாருன்னா அந்த பிற இனத்தாருக்கு எப்படி நாம போய் நற்செய்தி சொல்றதை அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அதாவது அந்த ஆவியா தூதர் வந்து அவர்கிட்ட போய் சொல்லுவாரு, நீ இந்த இடத்துக்கு போறதுக்கு அதுக்கு முன்னாடி ஆயத்தம் பண்றதுக்காக அப்படி ஒரு தரிசனத்தை கடவுள் அவருக்கு காண்பித்து கொடுத்து அந்த இடத்துக்கு அவர் அனுப்புறாரு. பிற இனத்தாரையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும்ன்றத இந்த இடத்துல கடவுள் நம்மளுக்கு வெளிப்படுத்தி காமிச்சிருக்கிறாரு. யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 13-15 வசனங்களை நம்ம பார்த்தோம்னாக்க இந்த தண்ணீர் குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கோ என்றுமே தாகம் எடுக்காது. நான் குடிக்கும் தண்ணீர் அதை குடிப்பவர்கள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும் என்றார். நாம வந்து இந்த வசனங்களை பார்க்கும்போது நம்ம வந்து உலகத்துக்குரிய தண்ணீரை குறித்து அவர் கடவுள் சொல்லல. அவரிடத்துல நம்ம நம்பிக்கை கொண்டு நம்ம வாழும்போது அந்த நிலை வாழ்வு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத சொல்றாரு. தண்ணீர் வந்து ஆவிக்குரிய அர்த்தங்கள் 3 அர்த்தங்களை கடவுள் வெளிப்படுத்தினாரு. தண்ணீர் வந்து பரிசுத்த ஆவியையும் வாழ்வழிக்கும் இறை வார்த்தையும்
அவருக்குள்ள இருக்கிற ஆத்ம தாகத்தையும் இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். இப்ப கடவுள் நம்ம எல்லாருக்கும் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காரு பரிசுத்த ஆவிய. தாகம் உள்ள வேணும், நான் நீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்துல நான் நீரோடைகளை ஓட செய்வேன். ஆனா எத்தனை பேர் நம்ம அந்த தாகத்தோடு அப்பா அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக நம்ம எத்தனை பேர் வரோம் அப்படின்றத நம்ம சிந்திக்கணும். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு உல்லாசம் பயணம் போனோம்னாக்க எந்த ஒரு தடை சொல்லாம நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் போய் நின்று அதுக்கு போயிடுறோம். ஆனா நம்மளுடைய இறை வார்த்தையை கேட்பதற்கு ஒவ்வொருத்தையும் நம்ம சொல்றோம். ஆனா வந்து தூரத்தை பார்த்துக்கிட்டு அவங்களுடைய உலகப்பரமான வாழ்க்கையை பார்த்துட்டு இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு யாருக்கும் என்ன பண்ண முடியல, வாஞ்சியா வர முடியல. இதை கடவுள் இந்த இடத்துல வெளிப்படுத்துறாரு. அதே போல யோவா 4ஆம் அதிகாரம் 16, 17, 18 இயேசு அவரிடம், நீ போய் உன் கணவரை இங்கே கூட்டிக் கொண்டு வாரும் என்று கூறினார். அப்போது பெண் அவரை பார்த்து, எனக்கோ கணவர் இல்லை என்றார். இயேசு அவரிடம், எனக்கு கணவர் இல்லை என்று சொல்வது சரியே, உமக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள் என்றாலும் இப்போது உம்முடன் இருப்பவரும் உன் கணவர் இல்லை, எனவே நீ கூறியது உண்மை என்றார். அவருக்கு அந்த வார்த்தைகள் வந்து அவங்களுக்குள்ள இருந்தா அது அவரோட பேசினதுனால அந்த என்ன பண்றாங்க, அவங்க உண்மையை பேசுறாங்க. அந்த இடத்துல என்ன பண்றாங்க, சமாரிய பெண் வந்து கடவுளுடைய இரக்கத்தை அந்த இடத்துல அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. அவர்களுக்குள்ள அந்த என்ன இருளான அந்த வாழ்க்கையில இருந்தும் கடவுள் அதுல இருந்து வெளிச்சத்துக்கு அவர் கொண்டு வராங்க. அந்த காலத்துல வந்து ஒரு அவர் ஆண் வந்து ஒரு பெண் இடத்துல பேசுறது வந்து அவங்க கணவன் முன்னாடி தான் நிறைய பேர் வந்து பேசுவாங்க. ஏன்னா பெண்கள் வந்து ரொம்ப அவ்வளவு சீக்கிரத்துல பேச மாட்டாங்க. நாம வந்து எந்த இடத்துல கடவுளை தொழுது கொள்றோம்ன்றத வந்து கடவுள் வந்து அதை அவர் பார்க்கறது கிடையாது. நம்ம எந்த இடத்துல தொழுது கொள்றோம்ன்றது கடவுள் விரும்புறது இல்லை. நம்ம எத்தகைய உள்ளத்தோடு நம்ம தொழுது கொள்கிறோம் அதை தான் நம்ம கிட்ட கடவுள் விரும்புகிறார். ஏன்னா அந்த சமாரிய பெண் வந்து அவங்க 2 விதமான காரியங்களும் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அதாவது யெகோவா இறையும் வழிபட்டாங்க, சிலை வழிபாட்டையும் அவங்க வழிபட்டாங்க. அதாவது சிலை வழிபாடுனா அந்த விக்கிரக ஆராதனைகளையும் அவங்க வழிபட்டாங்க. எப்படி நம்ம ஆவியிலும் உண்மையிலும் நம்ம அவரை தொழுது கொள்ளணும்ன்றத வந்து இந்த இடத்துல கடவுள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நமக்கும் வந்து பல நேரங்களில வந்து கடவுள் வந்து ஒரு சில காரியங்களில நம்மளுக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 28 30 வசனங்களை பார்த்தீங்கன்னா, அப்பெண் குடத்தை விட்டுவிட்டு ஊருக்குள் சென்று மக்களிடம், நான் செய்த எல்லாவற்றையும் என்னிடம் சொன்ன மனிதரை வந்து பாருங்கள், அவர் மெசியாவாக இருப்பாரோ என்றார். அவர்கள் ஊரில் இருந்து புறப்பட்டு இயேசுவிடம் வந்தார்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது தம் குடத்தை விட்டுவிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன்னுடைய உலகபரமான வாழ்க்கை எல்லாத்தையும் தொடர்ந்து தான் எப்படி மீட்கப்பட்டாங்களோ அப்படியாக சொந்த ஜனமும் மீட்கணும்ன்றதுக்காக அது எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்றாங்க, சொந்த ஜனத்தை தேடிட்டு போய் என்ன சொல்றாங்க, எனக்கு வந்து என்ன குறித்து கடவுள் வந்து வெளிப்படுத்தினாரு, என்னை பத்தி என்ன சொன்னாரு, அவங்களுக்கு இந்த இருளான வாழ்க்கையை சொன்னதுனாலதான் வந்து என்ன பண்ணாங்க. அப்ப சொல்லும் போது வந்து அவங்களுக்குள்ள ஒரு அப்பா வந்து அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, அப்ப அப்படிப்பட்ட ஒரு கடவுளை நம்மளும் பார்க்கணும், அந்த ஒரு இதுல வந்து வராங்க. அப்ப நம்மளும் வந்து நிறைய வார்த்தைகளை நம்ம கேட்போம். நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம நிறைய ஒவ்வொரு ஆராதனையிலும் நம்ம கலந்து கொள்கிறோம், நிறைய வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம். ஆனா நம்ம வந்து நம்ம பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை, நம்ம கேட்கிற அந்த வார்த்தைகளை பிறரிடத்துல நம்ம பகிர்ந்து கொள்கிறோமா அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசனையா தான் இருக்கு. அந்த காரியங்களை எல்லாம் நீங்க செய்யணும் அப்படின்றத வெளிப்படுத்துறாரு. அப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குடும்பங்களிலும் நம்ம குடும்பத்துல நம்ம செய்ய ஆரம்பிச்சாதான் வந்து நம்ம சாட்சியா வாழும்போது தான் வந்து மற்றவங்க அதை ஏற்றுக்கொள்வாங்க. அப்ப நம்ம பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை நம்ம பிறர் இடத்துல நம்ம சொல்ல முடியும். நம்ம அப்ப சாட்சிகளா நம்ம வாழ்ந்தாதான் நம்ம அவரை மற்றவங்கள நம்ம வீட்டுக்குள்ள நம்ம கொண்டு வர முடியும். நம்ம அது இல்லாம லாஸ்ட் டைம் நம்ம ப்ரேயர்ல வந்து பிரதர் வந்து லாஸ்ட்டை வந்து கேட்டாரு, எத்தனை பேர் வந்து நீங்க ஒவ்வொருத்தரும் 2 பேர் கூட்டுவாங்க அப்படின்னாரு. ஆனா எத்தனை பேர் நம்ம கை தூக்கணும், யாராலையும் கை தூக்க முடியல. ஏன்னா நமக்குள்ள என்ன இல்லை, விசுவாசம் இல்லை, நமக்குள்ள என்னன்னா வைராக்கியம் இல்லை. அதனாலதான் நம்மளால என்ன பண்ண முடியல, கை தூக்க முடியல. நானே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு.
இன்னும் நம்ம வந்து இவ்வளோ வார்த்தைகளை நம்ம கேட்கிறோமே, நம்மளால 2 பேரும் நம்மளால கூட்டு வர முடியலையே. அப்போ நம்மளுக்குள்ள என்ன இல்லை, ஆத்ம தாகம் இல்லாதனால தான் வந்து நம்மளால அதை செய்ய முடியல. அப்போ நம்ம இன்னும் வந்து நம்ம ஆவியானவர்கிட்ட இன்னும் அந்த ஆத்ம தாகத்துக்காக நம்ம இன்னும் நம்ம வாஞ்சித்து இன்னும் அநேக ஆத்மாக்கள் நாம பெற்றுக்கொண்ட அனுபவத்தை பிறர் இடத்துல நம்ம சொல்லி அப்படி நம்ம அநேக பேரை நம்ம கொண்டு வருவதற்கு நாம பிரயாசப்படுறோம்.